அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே குழம்பி போகிறாங்க. என்னடா, அதாவது அன்னைக்கு நம்ம செக்கப்புக்கு வந்தோம், அன்னைக்கு ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க தான் வாசுதேவன் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் அப்பாவும் இருந்தாங்க, அவரும் பார்த்தீங்கன்னா வாசுதேவன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்பினாரு. இது கதிரேசன் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா, இல்லை கதிரேசன் அப்பாவுக்கு தெரியாமலே இந்த ரேணுகா இப்படிப்பட்ட ஒரு பிளான் போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எண்ணங்கள் மல்லியோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் மனோகர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது மல்லி எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மனோகர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேணுகாவோட மனசுல என்னடா, அதாவது இந்த மல்லியும் எப்பயோ போனா அவளும் வீட்டுக்கு வரல, இந்த மனோகர் குட்டி போட்ட பூனையாட்டம் சுத்திக்கிட்டே இருக்காங்க, இவங்க நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லையே, ஏதோ ஒரு சதி வேலை செய்வாங்க போல இருக்கு, இது எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் ரொம்பவே யோசிக்கிறாங்க. ரேணுகா, நீங்க யோசிக்கிறது 100% கரெக்டு தான். மல்லி பாதி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இப்ப ரகுவை கண்டுபிடிச்சா உங்க பிளான் எல்லாமே சொதப்பல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். மல்லி இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் ரேணுகாவுக்கு தெரியாது. ஆனா மல்லி மட்டும் களத்துல இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரகு ரகு விட பல மடங்கு ரவுடியா இருந்தாலும் அவங்க அடிச்சு தள்ளிட்டு வந்துட்டே இருப்பாங்க நம்ம மல்லி. அதுதான் மல்லி. ஆனா ரேணுகா நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம இவ்வளோ ட்ராமா பண்ணி நடிச்சிட்டு இருக்கோம், ஆனா இவங்க நம்ம மேல சந்தேகம் தான் படுறாங்களோ தவிர ஸோ அவங்க கிட்ட சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை கொண்டு ரேணுகா முன்னாடி நிறுத்த தான் போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க மனோகருக்கு ஒரே டென்ஷன். ஏன்னா ரேணுகாவோட அலப்பறைகள் வீட்டில் தாங்கவே முடியல நம்ம மனோகரால. எப்போ பார்த்தாலும் மல்லியங்க மல்லியங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ரேணுகா. அப்படி இருக்கும்போது மனோகர் அவ எங்க போனா உனக்கு என்ன, போலனா உனக்கு என்ன, நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரேணுகா மேல ரொம்பவே கோவப்படுறாரு. ரேணுகா ஏ மனோகர், இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு நான் உனக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, மல்லிக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா என்னால அமைதியா இருக்க முடியுமா? எனக்கு எதிரி நீங்க 2 பேர் தானே இப்ப. ஏன்னா உங்களுக்கு எதிரி கண்டிப்பா நான் இல்லை. ஏன்னா கதிரேசனோட சொத்தை ஆட்டையை போடணும், அந்த டெண்டர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு பைத்தியம் மாதிரி இங்கே நடிச்சிட்டு இருக்கேன். என் வழியில நீங்க குறுக்கிடாம இருந்தா உங்க வழியில நான் எதுக்காக குறுக்கிட போறேன்? மல்லியோட வாழ்க்கையும் இதுல வீணா போகுது இல்லையா அப்படின்ற மாதிரி ரேணுகா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரேணுகா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்குள்ளார மல்லி கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் அதாவது கதிரேசன் பேசினார் இல்லைங்களா, ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மல்லிகிட்ட சொல்லியே ஆகணும், மல்லியோட சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருக்காரு. கண்டிப்பா விஜய் இந்த விஷயத்த பத்தி மல்லி கிட்ட பேசதான் போறாங்க. ஸோ அப்படியெல்லாம் பேசும்போது மல்லிக்கு சந்தேகங்கள் அதிகமாக தான் ஆக போகுது. யார் மேலன்னா கதிரேசன் மேல இல்லை கண்டிப்பா. ஏன்னா கதிரேசன் திரும்பவும் விஜய் நம்மளோட பிசினஸை எடுத்து நடந்துட்டோம், இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு பேரம் பேசிட்டு இருக்காரு. அந்த சம்பளத்துல நம்ம மாப்பிள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம சொத்து சொகெல்லாம் யாருக்கு கிடைக்க போகுது? ஸோ இது எல்லாமே மாப்பிள்ளைக்கு தானே அப்படின்ற மாதிரி கதிரேசன் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா விஜய் அதாவது நம்மளோட சூழ்நிலை மாறினதுமே நம்ம பணம் காசுக்கு ஆசைப்படக்கூடாது, நம்மளோட லைஃப் இப்படியே போகணும், நமக்கு கடைசி வரையும் மல்லியோட ஒரு லைஃப், வெண்பாவோட ஒரு சின்ன லைஃப், ஸோ இந்த லைஃப் மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா கதிரேசன் இப்ப நல்லபடியா தான் இருக்கிறாரு. மாப்பிள்ளை கஷ்டப்படுறத கதிரேசனால தாங்கிக்க முடியல. அதனால தான் கதிரேசன் இப்படியெல்லாம் விஜய் கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அட்வைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிஷா வேற லெவல்ல பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளான் கதிரேசனுக்கு இதுவரையுமே தெரியாது. அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதை கண்டிப்பா கதிரேசனால சமாளிக்கவே முடியாது. அப்பதான் விஜய் களத்துல இறங்க போறாரு, இறங்கி அடிக்க போறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டோம் கண்டுபிடிக்க போறாரு. ஸோ கதிரேசன் அப்பதான், இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க என்னோட மாப்பிள்ள இல்ல, நீங்க என்னோட பையன். ஸோ என் பையனுக்கு நான் எல்லாமே செய்வேன், இதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இந்த நிஷாவை என் பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா அன்பா வளர்த்துட்டேன். ஆனா இப்ப அவன் என் அடிமடியிலே கையை வச்சுட்டால, இனி அவளுக்கு 1 ரூபாய் சொத்தை கூட கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிரேசன் பெரிய பிரச்சனை பண்ண போறாருங்க. ஆனா விஜய் கண்டிப்பா கதிரேசனோட சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட போறதுல, நிஷாவை திருத்தணும்னு சொல்லிட்டு நினைப்பாரோ தவிர, ஆனா
நிஷாவோட சொத்தை எடுத்துக்கலாம், இது எல்லாமே வந்து நமக்கு சொந்தமானது. இப்போ ரேணுகா வந்துட்டா வெண்பாவும் நம்மளோட கஸ்டடியில் தான் இருக்கிறான், அவங்க பேரில் இருக்கிற சொத்தை எல்லாமே நமக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டார். ஆனால் அந்த தப்பான எண்ணங்கள் வந்து இன்னும் நிஷாவோட மனசில் இருக்குது. ஏன்னா ரேணுகா வந்ததுலேருந்து தான் நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன்கிட்டையும் வந்து பேசாமல் இருந்துட்டாங்க. ஸோ ரேணுகாவை பற்றியும் விசாரிக்காமல் இருந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நிஷா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை சொத்து, வேற எந்த சொந்த பந்தமும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நிஷா இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளான் கூடிய சீக்கிரத்தில் கதிரேசனுக்கு தெரியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ போட்டு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.